அன்பார்ந்த மாணவர்களே, சிஎன்சி தமிழ் வழி ஆன்லைன் பயிற்சியில் 16வது வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ரோக்ராம் வச்சு ஒரு காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அது அடுத்த வீடியோவில் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிஸ்டம் கீஸை பற்றி பார்க்கணும். ஒரு ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ணுறதுக்கும் ஒரு சிஎன்சி மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு சிஸ்டம் கீ பேனல் இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது அந்த பேனல் போர்டு. இதில் ப்ரோக்ராம்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு தேவையான கீஸ் இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கு தேவையான கீஸ் இருக்கும், மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சுவிட்சஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சஸ் பற்றி நம்ம இப்போ ஒன்று என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த 16வது வீடியோ தொடர்ந்து இன்னொரு வீடியோவும் வரும். அதில் இதே ஃபுல்லாக பேனல் போட வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் பெருசு பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது 2 வீடியோவை கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த ப்ரோக்ராம் வச்சு எப்படி காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேனல். இந்த பக்கம் கீஸ் இருக்குது, இங்கே டிஸ்பிளே இருக்குது, இங்கே கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, கீழே ப்ரெஸ் பட்டன்ஸ் பெரிய சைஸில் இருக்குது, இங்கே சின்ன சைஸ் பட்டன்ஸ் இருக்குது, இங்கே நாப்ஸ் இருக்குது. இது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடம் ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்கு இல்லையா, அங்கே வர்றோம். இதுதான் அந்த க்ளோஸ்அப் வியூ. சிஎன்சி மிஷினில் மெயின் ஆன் பண்ணோன்னே மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு இந்த கீஸ் பயன்படுது. இது மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கீயும், மிஷின் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெட் கீயும் பயன்படுது. இதை யூஸ் பண்ணி தான் மிஷினை ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். இங்கே உள்ள கீ ப்ரோக்ராம் லாக் கீ. ஒரு ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ணி முடித்தோடனே அதை வேறு யாரும் செட்டரை தவிர, ப்ரோக்ராமரை தவிர வேறு யாரும் எடிட் பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த கீயை லாக் பண்ணிவிட்டு கையில் எடுத்துடணும். கீயை வெளியில் எடுத்தோம்னாக்கா அந்த ப்ரோக்ராம் யாரும் மாற்ற முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் ப்ரோக்ராம் லாக் கீ. இங்கே உள்ளது எமர்ஜென்சி ஸ்டாப். மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அப்நார்மல் சவுண்டு, ஒரு ஸ்மோக்கு, அல்லது மிஷின் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை மிஷினை எமர்ஜென்சியாக ஆஃப் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா டோட்டல் மிஷினும் ஆஃப் ஆகிடும். அதுக்குள்ள கீ தான் இது. இந்த பகுதி தான் இந்த இடத்துல உள்ளது. அதுக்கடுத்தது இந்த கீ சாஃப்ட் கீ. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நியூமரிக்கல் கொடுத்துருக்கோம், 0லேருந்து 9 வரைக்கும். இது நியூமரிக்கல் கீ. இங்கே ஆல்பபெட்ஸ் ONGXZF MSTUW இதெல்லாம் பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கீயை நம்ம டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பிக் சைஸில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் என்ட்ரு ஆகும். இதே கீஸில் சின்ன சைஸில் கார்னரில் வேறு சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் வேணும்னா கீழே ஷிஃப்ட்னு ஒரு கீ இருக்கும். இந்த இடத்துல ஷிஃப்ட்னு ஒரு கீ இருக்கும். இருக்கு பாருங்க. இந்த ஷிஃப்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இந்த கீஸ் அமுக்கணும்னா இந்த பிக் சைஸில் உள்ள லெட்டர்ஸுக்கு பதில் ஸ்மால் சைஸில் உள்ள லெட்டர்ஸ் ஸ்க்ரீனில் என்ட்ரு ஆகும். ப்ரோக்ராமை என்ட்ரி பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் இந்த கீஸ் பேடு பயன்படுது. இது சாஃப்ட் கீன்னு பேர் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது சாஃப்ட் கீ. ஒரு ஆஃப் நியூமரிக்கல் ஆல்பபெட், கீழே ஒரு ஆஃப் இருக்குது. இந்த ஆஃப் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா POS, PROG, ஆஃப்செட், ஷிஃப்ட், CAN, இன்புட், டெலிட், இன்செர்ட், ஆல்டர், CSTM, மெசேஜ், சிஸ்டம், பேஜ் அப், பேஜ் டவுன், 4 ஏரோ இருக்குது, ஹெல்ப் இருக்குது, ரீசெட் இருக்குது. இதுதான் அதில் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம், ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ணணும்னா எடிட்ன்ற மோடில் வச்சுக்கிட்டு இந்த PROG அமுக்கணும்னா ப்ரோக்ராம் ஆனது வரும்னு சொன்னோம். ஒரு ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம் ஆல்டர் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம் எடிட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும்னா அந்த PROGன்ற பட்டனை யூஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் ப்ரோக்ராம் வரும். அதை வச்சு ப்ரோக்ராம் நம்ம ஆல்டர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ற பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா காம்பனண்ட் ஓடும் பொழுது சைஸ் ஓவர் சைஸ் அண்டர் சைஸ் வரும். அதுக்கேற்றா போல் டூவில் எக்ஸில் ப்ளஸ் மைனஸ் பண்ணணும் அப்படின்னம்னா
நம்ம ப்ரோக்ராம் போயிட்டு ஆல்டர் பண்ணாமல் இந்த ஆஃப்செட்டுன்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த டூலுக்குள்ளே பர்டிகுலர் டூலுக்குள்ளே நம்பர்ஸ் ஆஃப்செட் நம்பர் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கீ தான் ஆஃப்செட் கீ. இந்த ஷிஃப்ட்டுன்றது பார்த்திங்கன்னா இந்த நியூமரிக்கல் லெட்டர் ஆல்ஃபபெட் லெட்டரில் உள்ள சின்ன சைஸ் உள்ள கீஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா அந்த கீஸ் என்ட்ரி ஆகும். இது சிஏன்றது கேன்சல். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது ஏதாவது லைனை வந்து கேன்சல் பண்ணணும், நம்ம தப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணணும்னா எரேஸ் பண்ணுறது கேன்சல். இது இன்புட்ன்றது ப்ரோக்ராம் ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இன்சர்ட் பண்ணுறது. இங்கே கீழே வந்து இன்சர்ட்னு இருக்கும், இங்கே இன்புட்னு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணால் ப்ரோக்ராம் போயிட்டு லைனில் உட்காந்துரும். டெலிட்ன்ற பட்டன் வந்து ப்ரோக்ராம் லைன் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டோம் அதை அழிக்கணும் அப்படின்னா அல்லது தேவையில்லாத லைனை அழிக்கணும்னா டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை டெலிட் பண்ணலாம். இந்த ஆல்டர்ன்றது ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னா இந்த ஆல்டர் அமைக்கிட்டு நம்ம வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு ஆல்டர் கொடுத்தோம்னா மாடிஃபை ஆகிடும். இங்கே மெசேஜ்ன்றது ஏதாவது மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆகிடும். அது எந்த ரீசனில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்றத பார்க்கணுன்னா அந்த மெசேஜை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளேல வரும். அதை பார்த்துட்டு நம்ம மிஷினை கனெக்ட் பண்ணலாம். இங்கே பேஜ் அப் பேஜ் டவுன் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ஆன் பண்ணோன்னே ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரோக்ராம் மேலேருந்து கீழே படிக்கணும்னா அந்த பேஜை மூவ் பண்ணுறதுக்கு இந்த கீஸ் பயன்படுது. இது அமுக்கணும்னா ப்ரோக்ராம் மேலே வந்து பேஜ் வரும், டவுன் அமுக்குனா அடுத்த பேஜ் வரும். இங்கே உள்ள சுவிட்சை ப்ரெஸ் பண்ண அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா லைன் லைனாக வந்து கீழே வரும், லைன் லைனாக மேலே போகும். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஒரே லைனில் வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணிவிட்டு அல்லது ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணணும்னா இந்த ரீசெட் பட்டன் அமுக்கணும். இந்த ரீசெட் பட்டன் அமுக்கணும்னா மிஷின் உள்ள எல்லா எரரும் வந்து சரியாயிடும். சரியாகி மிஷின் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகும். அதுக்காக இந்த ரீசெட்ன்றது கொடுத்துருக்காங்க. ரீசெட் அமுக்கணும்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா மிஷின் வந்து ரீசெட் ஆகிக்கும். அதுக்காக உள்ளதான் அந்த ரீசெட்ன்ற சுவிட்ச். இது இந்த சாஃப்ட் கீழே உள்ள அந்த கீஸ். அதன் பிறகு இது டிஸ்பிளே பார்த்துட்டோம். இங்கே உள்ள இந்த ஒரு 5 சுவிட்சு கொடுத்துருக்கோம். நாப் இருக்கு, 1 2 3 4 5 நாப் இருக்கு. இந்த 5 நாப்பும் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் நாப்பு. இது வந்து மோடு செலெக்ஷன் சுவிட்சுன்னு பேர். இங்கே கொடுத்துருக்குது, நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது. எடிட், சிங்கிள் ஆட்டோ, ஆட்டோ அண்ட் கண்டினியூ, MDI, XZ, ஹேண்டில் ஸ்டெப், ஜாப், 0 ரிட்டர்ன். இந்த மோடு செலக்ட் சுவிட்சில் சைடில் எழுதியிருக்கும். இது திருப்பலாம். இந்த எடிட் என்ன அப்படின்னாக்கா இந்த நாபம் வந்து எடிட்டில் வச்சோம்னா தான் நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராமை என்ட்ரி பண்ண முடியும், ப்ரோக்ராமை டெலிட் பண்ண முடியும், ப்ரோக்ராமை ஆல்டர் பண்ண முடியும். அதை ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும், டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீ மோடு சுவிட்சு வேறு எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணாது. இந்த எடிட்டில் வச்சுட்டு பண்ணால் தான் அந்த ப்ரோக்ராமை நம்ம ஆல்டர் பண்ண முடியும். இந்த நாவை எடிட்டில் வச்சுட்டு கீழே ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமை கூப்பிட்டுட்டு நம்ம என்ன வேணால் ஆல்டர் பண்ணலாம். அதுக்காக உள்ளதான் அந்த எடிட்ன்றது. இந்த சிங்கிள் ஆட்டோ அப்படின்றது பார்த்தோம்னா ப்ரோக்ராம் வந்து லைன் லைனாக இருக்கும். நம்ம பார்த்தோம் N10, N20, N30 ஒவ்வொரு லைனாக தான் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இந்த சிங்கிள் ஆட்டோவில் வச்சுட்டு நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு லைன் மட்டும் மிஷின் ஒர்க் பண்ணும். திரும்பவும் சைக்கிள் ஸ்டார்ட் அமுக்கணும்னா 2வது லைன் ஒர்க் பண்ணும். இந்த லைன் வந்து நம்ம பிளாக்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு பிளாக்காக மிஷினை ரன் பண்ணி காம்பவுண்டில் போட்டு பார்க்குறதுக்கு இந்த சிங்கிள் ஆட்டோ இது எப்போ பண்ணுவாங்கன்னா செட்டிங் பண்ணி முடித்தோடனே நம்ம ஒரு டூலையும் ஒவ்வொரு பாஸ் மூவ் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த சிங்கிள் ஆட்டோவில் வச்சுட்டு நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு லைனாக மிஷின் வந்து ஒர்க் பண்ணும். இதுக்கு உள்ளதான் சிங்கிள் ஆட்டோ. இந்த ஆட்டோ CONT அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெகுலர் சைக்கிள். இந்த மோடு செலக்டார் சுவிட்சை ஆட்டோ சைக்கிள் வச்சிட்டோம்னாக்கா கண்டினியூவாக ஓடும். ஒரு காம்பவுண்டை கிளாம் பண்ணிவிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணாக்கா ப்ரோக்ராம் ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் கண்டினியூவாக ஓடி எல்லா டூலும் வந்து அந்த காம்பவுண்டை ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு மிஷின் வந்து டோட்டல் கடைசியில் வந்து ப்ரோக்ராம் என்று ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகி அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆகிடும். காம்பவுண்டை செக்கை டீக்ளாம் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த காம்பவுண்டை கிளாம் பண்ணிவிட்டு திரும்ப சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு ஜாப்பு ஓடும். ஆக ஆட்டோ சைக்கிள் அப்படின்றது வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச அப்புறம் ப்ராடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது.
இந்த MDA அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெம்பரரி ப்ரோக்ராம். இந்த MDAல வச்சுட்டு நம்ம ஸ்க்ரீனில் போயிட்டு ஒரு S2000 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா ஸ்பிண்டில் வந்து 2000 ஓடும். டெம்பரரியாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒரு 2 லைன் 3 லைன் பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு செட்டிங்க்கு யூஸ் ஆகிறது இந்த MDAன்றது. இந்த X அண்ட் Z அப்படின்றது ஹேண்டில் ஸ்டெப். இந்த Xல வச்சுட்டு Z வச்சுட்டு ஒரு ஹேண்டில் இருக்கும், இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க. இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியும். இது ரொட்டேட் பண்ணோம்னா டரட் வந்து மூவ் ஆகும். Xல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணோம்னா X ஆக்சிஸில் டரட் மூவ் ஆகும். Zல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணோம்னா Z ஆக்சிஸில் மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே உள்ள நாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் 5th நம்பர் நாப் இருக்கு இல்லையா, அந்த 5th நாப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே இருக்குது இந்த மோடில் வந்து XZ உள்ள மோடை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த இது பாருங்கள், இங்கே வந்து 0.001 mm கொடுத்துருக்கோம். இங்கே 0.01 mm கொடுத்துருக்கோம். இங்கே 0.1 mm கொடுத்துருக்கோம். இங்கே 1 mm கொடுத்துருக்கோம். இது 4 வந்து இந்த செலெக்ஷன் பண்ணுற சுவிட்ச் 5ஆம் நம்பர் சுவிட்ச். இங்கே 5ன்னு இருக்குது இல்லையா, இந்த 5ஆம் நம்பர் சுவிட்ச் தான் இந்த சுவிட்ச். வச்சுட்டு இந்த ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணலாம். நீங்கள் Xல வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணி இப்போ வந்து 3வது பொசிஷன் 0.1 mm பொசிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் சுற்றுனீங்கன்னா இந்த 0.1 mm ஸ்பீடில் டரட்டை மூவ் ஆகும். ஸ்பீடாக மூவ் ஆகணும்னா 4th பொசிஷன் 1 mm வச்சுட்டு மூவ் பண்ணணும். இந்த ஹேண்டில் சுற்றினோம்னா 1 mm ஸ்பீடில் மூவ் ஆகும் டரட்டு. ரொம்ப ஸ்லோவாக போகணும்னா 1st பொசிஷன் 0.001 mm செட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் சுற்றினோம்னா டரட் வந்து ஸ்லோவாக போகும். Xல வச்சுட்டு சுற்றினோம்னா X ஆக்சிஸ், Zல வச்சோம்னா Z ஆக்சிஸ். டரட் மூவ் X ஆக்சிஸ், டரட் மூவ் Z ஆக்சிஸ். இதுக்கு அந்த இதில் செலக்ட் பண்ணணும். XZல செலக்ட் பண்ணணும். எவ்வளோ ஸ்பீடுங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும். இது ஹேண்டில். இந்த ஹேண்டில் தான் வந்து இங்கே இருக்கிறது. இது 5ஆம் நம்பர் சுவிட்ச். அதுக்குள்ளே தான் அந்த XZ அப்படின்றது அந்த ஹேண்டில் ஸ்டெப். அடுத்து ஜாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டரட் மூவ்மெண்ட்டு தான். டரட் மூவ்மெண்ட்டே வந்து வேகமாக இருக்கணும். அதாவது இந்த ஹேண்டில் சுற்றாமல் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியும் டரட்டை மூவ் பண்ணலாம். அதுக்குள்ள மோடு தான் இந்த ஜாக் மோடுன்றது. இந்த ஜாக் மோடில் வச்சோம்னா இந்த கீ யூஸ் ஆகும். இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். ஜாக் JOGன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த 4-5 கீன்னு தான் ஜாக் கீ. இந்த ஜாக் கீ வந்து க்ளோஸ்அப்பில் கொடுத்துருக்குறேன். இதுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸ்லோவாக வேணும்னா பர்சன்டேஜ் கம்மியாக வைக்கணும், அதிகமாக வேணும்னா பர்சன்டேஜ் அதிகமாக வைக்கணும். ஜாக் மோடில் வச்சுட்டு இந்த Xஐ ப்ரெஸ் பண்ணால் X ப்ளஸில் டரட்டை மூவ் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணால் X மைனஸ் சென்டர் சைடு மூவ் ஆகும். Z மைனஸை ப்ரெஸ் பண்ணோம்னா செக்கு சைடு வந்து டரட்டை மூவ் ஆகும். Z மைனஸ் வச்சோம்னா டெய்ஸ்லாக் சைடு டரட்டை மூவ் ஆகும். தனித்தனியாக நம்ம வந்து ஒயிட் கலர் சுவிட்சை மட்டும் அமுக்கணும்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். சென்டரில் உள்ள இந்த சுவிட்சையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த எல்லோ கலர் சுவிட்சையும் Z-ஐயும் அமுக்கணும்னா ரேப்பிடில் மூவ் ஆகும், வேகமாக மூவ் ஆகும். அதுபோல் மெதுவாக மூவ் ஆகணும்னா இந்த ஒயிட் கலர் சுவிட்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணி 4 ஆக்சிஸில் மூவ் பண்ணலாம். இதே ஆக்சிஸில் அந்த டரட்டு வேகமாக போகணும், ரேப்பிடில் போகணும் அப்படின்னா எவ்வளோ வேகம் போகணுங்கிறத இந்த சுவிட்சில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும். இதையும் அமுக்கணும்னா Z ப்ளஸில் வேகமாக போகும். சென்ட்ரல் சுவிட்சு காமனாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 4 சுவிட்சில் எதை அமுக்கினாலும் அந்த சைடு டரட்டு வேகமாக மூவ் ஆகும். இதுக்குள்ளது தான் வந்து இந்த மோடு, ஜாக் மோடுன்றது. அடுத்து 0 ரிட்டர்ன் ஒன்று இருக்குது. 0 ரிட்டர்ன் செட் பண்ணிவிட்டு இந்த மோடு செலக்டர் சுவிட்சை 0 ரிட்டர்னில் வச்சுட்டு இந்த கீயை வந்து Z அமுக்கிட்டோம்னா Z ரெஃபரன்ஸு 0 போயிடும். X அமுக்கணும்னா X ரெஃபரன்ஸ் 0 போயிடும். மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ரெஃபரன்ஸ் எடுக்கணும். CNCயில் ஹோம் பொசிஷனுக்கு கொண்டு போகணும். அதுக்காக இந்த 0 ரிட்டர்ன் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த கீ, இந்த ஜாக்குன்ற கீ இருக்கு இல்லையா, அதை போயிட்டு இந்த Z ப்ளஸ்ஸையும் இந்த X ப்ளஸ்ஸையும் அமுக்கணும்னா
டரட்டானது நம்மளோட ஹோம் பொசிஷனுக்கு தானாக போய் நின்றுடும். அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ஜீரோ ரிட்டர்ன். அதன் பிறகு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த மோட செலெக்ஷன் இல்லாமல் குறுக்கல ஒரு 3 நாப் இருக்குது. இந்த 3 நாபம் எதுக்குனாக்கா ஃபஸ்ட்டு இந்த 2வது நாப் வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஃபீட் ரேட் ஓவர். நம்ம ஃபீட் வந்து ப்ரோக்ராம் கொடுப்போம் 0.1 0.2 ஓப்பைன்னு கொடுப்போம். நம்ம கொடுத்துருக்கிற ஃபீடு வந்து இந்த நாபில் 100% வச்சோம்னா அப்படியே ஒர்க் பண்ணும். 0.1 கொடுக்குறீங்க நீங்கள் ப்ரோக்ராமில், இந்த நாபு வந்து 100% வைக்கிறீங்க. அப்போ மிஷின் ஒர்க் பண்ணும்பொழுது 0.1 ஃபீல்டில் ஒர்க் பண்ணும். அந்த ஃபீடை வந்து கம்மி பண்ணணுன்னா ப்ரோக்ராமில் போய் மாற்றாமல் டெம்பரரியாக கம்மி பண்ணணும். அப்படிங்கிறப்ப ப்ரோக்ராம் மாற்ற வேண்டியதில்லை. இந்த நாப்பை வந்து இந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணோம்னா ஃபீடு கம்மியாகும். இங்கே இருக்குது பாருங்கள், 100 வேல்யூ 100 செட் பண்ணோம்னா ஃபீடு வந்து 0.1 கொடுத்தோம்னா 0.1 போகும். இந்த நாபை வந்து 50 வச்சோம்னாக்கா இந்த ஃபீடு 0.1ங்கிறது பாதி ஆகிடும், 0.05 mm ஆகிடும். 80 வச்சோம்னாக்கா 0.08 ஆகிடும். ஆக நம்ம செட் பண்ணியிருக்க ஃபீடை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அது அதிகமாகணும்னா இந்த நாபை பயன்படுத்தி 100%ங்கிறது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ 150 பண்ணோம்னா 1.5% அதிகமாக இருக்கும். கம்மி பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீடு கம்மியாகும். அதுக்குள்ள சுவிட்ச் தான் இந்த சுவிட்ச், இந்த நாபு. இங்கே உள்ள நாபு. அடுத்து ஒரு நாபு இருக்குது, அது எதுக்குனாக்கா ஆர்பிஎம். எப்படி ஃபீடு வந்து நம்ம கொடுத்துட்டு நாபை குறைச்சிட்டு கம்மி பண்ணுறோமோ அது மாதிரி ஆர்பிஎம். ப்ரோக்ராமில் S2000 கொடுத்தோம்னா மிஷின் ரன் பண்ணும்பொழுது 100ல் வச்சோம்னாக்கா 2000 ஆர்பிஎம் ஓடும். இதை வந்து அதிகமாக்கணும்னாக்கா அந்த 2000 அதிகமாகும். இந்த பர்சன்டேஜ் 100ங்கிறத 90, 80, 70, 60, 50ன்னு குறைச்சோம்னாக்கா இந்த ஆர்பிஎம் வந்து குறையும். இப்போ 100%க்கு 2000 S2000னா 2000 ஆர்பிஎம் வரும். இதை 50 கொண்டு வந்தோம்னாக்கா இந்த 2000ன்றது 1000 ஆர்பிஎம் ஆகிடும். இது 80 வச்சோம்னாக்கா 1600 ஆகிடும். ஆக நம்ம செட் பண்ணிக்கிற ப்ரோக்ராம் வந்து டெம்பரரியாக குறைக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் மாற்றாமல் இந்த கீயை வந்து கையில் சுற்றி ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆர்பிஎத்தை குறைக்கலாம், கூட்டலாம். அதுக்காக உள்ளது தான் இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடு ஓவர் ரைடுங்கிறது. அந்த கீ தான் வந்து இங்கே இருக்குது. இன்னொரு கீ எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்த மூமெண்ட், ரேப்பிட் மூமெண்ட்டில் வந்து சென்ட்ரல் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி சைடை ப்ரெஸ் பண்ணால் ரேப்பிடில் டேரக்ட் மூவ் ஆகும். அப்போ எந்த ஸ்பீடில் மூவ் ஆகணுங்கிற கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கும். 100 வச்சோம்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், இதை கம்மி பண்ணோம்னா அந்த மூவ்மெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். அதுக்காக உள்ளது தான் இந்த கீ. ஆக இது வந்து மோட செலக்டர் ஒன்று வந்து ஃபீடை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்டோடைய மூவ்மெண்ட்டு, ரேப்பிட் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. கடைசியாக ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ஹேண்டில், கையில் ரொட்டேட் பண்ணி பண்ணும் பொழுது எவ்வளோ வேணுங்கிறது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது சாஃப்ட் கீ இங்கே இருக்குது, இங்கே மானிட்டர் இருக்குது. இங்கே ஜாக் மோடில் உள்ள டேரக்டை வந்து மூவ் பண்ணக்கூடிய சுவிட்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து சைக்கிள் ஸ்டார்ட், கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் சுவிட்செல்லாம் இங்கே இருக்குது. இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு இந்த பேனல் போர்டை பெருசு பண்ணி திரும்ப இதையே திரும்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறுபடியும் இன்னொரு தடவை. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் போர்டில் உள்ள எல்லா கீயும் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். தொடர்ந்து வர அடுத்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். தொடர்ந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா பேனல் போர்டு வந்து ஒரு வீடியோவில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. உங்களுக்கு புரியணுங்கிறதுனால க்ளோஸ்அப் வியூவில் கொடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக க்ளோஸ்அப் வியூவில் கொடுத்து ஒரு வீடியோவும், பேனல் போர்டையே ஜூம் பண்ணி அதில் வந்து திரும்ப இதே நம்ம சொன்னதே திரும்ப மறுபடியும் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பேனல் போர்டில் உள்ள கீழே எதுக்கு ஒர்க் ஆகுறது புரியும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்த ப்ரோக்ராமுடைய காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி வந்து பிஃபோர் வந்து காம்பவுண்ட் எப்படி இருக்குது, எப்படி ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி டூல் மூவ் ஆகி அதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்து முடிச்சப்புறம் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம வந்து சிஎன்சியில் ஒரு பேசிக் நமக்கு முடியும். தொடர்ந்து இதே போல் சின்ன சின்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு 4 ஸ்டேஜாக வீடியோவை பார்த்துட்டு வருவோம். ஒரு 4 ப்ரோக்ராம் எடுத்து பண்ணோம்னாக்கா நமக்கு பேசிக் ஓரளவுக்கு வந்துடும். அதன் பிறகு வந்து இப்போ சிங்கிள் டூல் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதன் பிறகு 2 டூல் போட்டால் 3 டூல் போட்டால் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ டர்னிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்தது குரூவிங், த்ரெட் கட்டிங்கு, ஐடி போரிங்கு, ட்ரில்லிங்லாம் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.
தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.